இதில் இன்னைக்கு ஒரு விஷயம் ஊடகத்தை நம்ம பேசணும். இதுவும் பேசப்படாத பகுதி. ஊடகம் ஒருத்தர் வராரு அப்படின்றப்ப உங்களுக்கு பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிறீங்க. இதற்காக வேண்டிய அந்த நீங்கள் ஹைப்புன்னு சொல்லுவாங்களே, ஒரு மிகைப்படுத்தி ஒரு உச்சக்கட்டத்தில் தூக்குறது, வந்து விட்டார், வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மைக்கில் சொல்லுவாங்க. அது 8:30 வரைக்கும் தான் எட்டும். அதோட சரி. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் உங்களுடைய நேரடி ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மாலை வர நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலையிலிருந்தே அதுக்கான முனைப்பு காட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? சமூக பொறுப்பு உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? இதில் ட்ராய் உள்ளிட்ட ஒரு நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். 7 மணிக்குன்னா நீங்கள் குறைஞ்சது 5 மணிலேருந்து உங்களுடைய லைவை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த லைவ்லேயே ஒரு வச்சுக்கிறப்ப எல்லாருக்கும் அது என்ன பார்க்குறப்ப அதை போய் பார்க்கணும், இவ்வளோ இதுவாக இப்படி இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. இதிலிருந்து ஒரு பாதுகாப்பு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். காவல்துறை நேரடி ஒளிபரப்பு கிட்டத்தட்ட எல்லாருமே செய்துட்டு எல்லா சமூக காட்சி எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய பிரதான ஊடகங்கள் செய்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து அப்போ கூட நீங்கள் கணிக்கலை. இவ்வளோ க்ரௌடு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது. 500 பேர் அந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டியிருக்கீங்க. 25,000 பேருக்கு மேலே வந்ததாக நீங்கள் கணிக்கிறீங்க அந்த இடத்துல. அப்போ எப்படி இருந்த காவல்துறைகள் உண்மையிலேயே உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறார்கள். அதில் நான் மாற்று கருத்தே சொல்லலை. அந்த இடத்துல அந்த களத்தில் உண்மையிலே அப்படி செய்வதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கணும் அந்த காவலர்களுக்கு. அவ்வளோ க்ரௌடில் அந்த விழுந்து போனவர்களை தூக்கிட்டு ஓடுற அந்த விடயம் இருக்குல்ல, அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை அந்த கூட்டத்தில்.